Hi student, this is plus one chemistry video. I am S. Revati. I am working in Swami Vivekananda Matriculation Higher Secondary School, Yelamille. Now we are going to discuss about in plus one chemistry unit 5, alkali and alkaline earth method. Already you have seen some video in this lesson. Okay, one second recall my points. Alkali metals. Alkali metal, for example, lithium, sodium, potassium, rubidium and cesium. The example of alkali metals. Okay, electronic configuration, general electronic configuration NS1, which is otherwise called as 1s block elements. General electronic configuration is NS1, where N is the period number. Next, the common oxidation state. Common oxidation state is +1. Okay, because when all these elements are highly electropositive in nature, they readily lose their valency electron to give monovalent cation. Therefore, alkali metal is only one oxidation state. Okay, that's all. And atomic and ionic radius, as we move from go to downwise, atomic and ionic radius increases. Okay, that's all. Next one diagonal relationship. Next one நிறைய இது மாதிரி ஆக்சோ ஆசிட்ஸ் அல்கலி மெட்டல்ஸ்லாம் நிறைய சோடியம் கார்பனேட் சோடியம் குளோரைடு இதெல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து அல்கலின் எர்த் மெட்டல் பேஜ் நம்பர் 135 இருக்குது. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் லிசன் கியர். இது பீரியடிக் கிளாஸிஃபிகேஷனில் அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல் இந்த வயலட் கலரில் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். இது 2s பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து அல்கலி மெட்டல். அல்கலி மெட்டல் பற்றி ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது நெக்ஸ்ட் டாபிக் வந்து அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். இது பேஜ் நம்பர் 135 இருக்குது. ஓகேங்களா? அல்கலின் எர்த் மெட்டல் எது அப்படின்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் அண்டு ரேடியம். இது எல்லாமே நம்ம வந்து ஆஸ் வி மூவ் கோ டவுன் த குரூப் வைஸ் தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் ஆகும். ஓகே, பட் வந்து அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எல்லாமே டிக்ரீசஸ் ஆகும். இது மூணு ஒரே மாதிரி கேரக்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ புக்கில் இருக்கிறது பார்க்கலாம். அன்லைன் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 135 இருக்குது. அல்கலின் எர்த் மெட்டல் குரூப் 2 இன் தி மாடர்ன் பீரியாடிக் டேபிள் கண்டெய்ன்ஸ் த எலமெண்ட்ஸ் பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் அண்ட் ரேடியம். These elements with exception of beryllium is commonly known as alkaline earth metal because of their oxides and hydroxides எல்லாமே எப்படி இருக்குது அல்கலின் இன் நேச்சராக இருக்கும். அண்ட் these metal oxides are found in the earth crust. இதெல்லாம் ஆன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எது எல்லாமே அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் ஆன்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். இதெல்லாம் இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க அதனோட வேர்ட்ஸ் எல்லாமே. ஓகே, பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் அண்டு ரேடியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்கலின் எர்த் மெட்டல். பெரிலியம் வந்து ரேர் அண்ட் ரேடியம் இஸ் ரேர். இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருப்பாங்க. மெக்னீசியம் அதனோட இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மெக்னீசியம் அண்டு கால்சியம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கார்னலைட் ஓகேங்களா? மேக்னசைட்டு, டோலமைட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அன்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கால்சியத்துக்கு வந்து இன்சாக்கு, லைம் ஸ்டோன், அதே மாதிரி சிப்சம் இதெல்லாம் சொல்லலாம். ஸ்டான்சியம் வந்து ஃபவுண்ட் இன் த மினரல்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலிஸ்ட்ரைட் அண்ட் ஸ்டான்சியோனைட். பேரியம் வந்து ஸ்லைட்லி லெஸ் காமன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி கிளாஸில் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் மேலே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அன்லைன் பண்ணிக்கலாம். யுரேனியம் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியத்திலிருந்து தான் நம்மளுக்கு ரேடியம் வந்து கிடைக்கிது. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, டிகே ரேடியம் இஸ் ஏ டிகே ப்ராடக்ட் ஆஃப் யுரேனியம். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. அன்லைன் பண்ணிக்கோங்க. யுரேனியம் இஸ் ஏ டிகே ப்ராடக்ட் ஆஃப் யுரேனியம். ஓகேங்களா? இதை அன்லைன் பண்ணி 1 மார்க்கில் படிச்சுக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா டேப்லெட் காலத்தினோட இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் உனக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா? பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம் இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். கீழே இருக்குது பேஜ் நம்பர்
These elements have 2 electron in the valence shell of their atom. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேலன்சியில் 2 electrons இருக்கும். proceed the noble gas electron, noble gasக்கு அப்புறம் ஓகே. this general electronic configuration இதில் கொடுத்துருக்காங்க, அதை ns2 ஓகேங்களா. வேறு n represent the valence shell, அது நெக்ஸ்ட் பேஜில் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை அன்லைன் பண்ணிக்கோ. ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ns2 இங்கே கொடுத்துருப்பாங்க. n வந்து பார்த்தீங்க இப்போ எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வேலன்ஸ் செல். என்னோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரிலியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 4, தென் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஹீலியம் 2s2, மெக்னீசியம் அட்டாமிக் நம்பர் 12, நியான் 3s2, கால்சியம் அட்டாமிக் நம்பர் 20, ஆர்கான் 4s2, ஸ்டான்சியம் அட்டாமிக் நம்பர் 38. அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் கேஆர், கிரிப்டான் அண்டு 5s2, பேரியம் வந்து 56, ஜெனான் 6s2 வரும், ரேடியம் வந்து 88 அட்டாமிக் நம்பர், தென் ரேடான் 7s2 வரும் ஓகேங்களா. இந்த மாதிரி ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அண்டு ரேடான் இது எல்லாமே இன்னட் கேஸஸ். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே 2s2, 3s2, 4s2, 5s2, 6s2, 7s2 இது எல்லாமே உனக்கு வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், பீரியட் நம்பர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் செல்ஸ் வரும் ஓகே. ஆன்லைன் பண்ணிக்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ். What is the atomic radius? Distance between the nucleus and outer cell electron. That's called as atomic radius. The atomic and ionic radius of alkaline earth metals are smaller than corresponding members of the alkali metals. இப்போ நம்மளுக்கு alkaline earth metal வந்து smaller சைஸில் இருக்கும் compared than alkali metals. Because as we move from left to right, atomic radius decreases. அப்போ alkali metal தான் ஃபஸ்ட்டாக இருக்கும், alkaline earth metal செகண்டாக இருக்கனால கண்டிப்பாக நம்மளுக்கு டிக்ரீசஸாக தான் இருக்கும், கண்டிப்பாக லோவாக தான் இருக்கும் ஓகே. அதான் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் ஆஃப் அல்கலி எர்த் மெட்டல் ஸ்மாலர், அதை அன்லைன் பண்ணிக்கோங்க 1 மார்க்கில், ஸ்மாலர் தென் அல்கலி மெட்டல்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் டியூ டு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 எலமெண்ட்ஸ் ஹேவிங் ஹையர் நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியர் சார்ஜ் வந்து ஹையராக இருக்கும், அதை அன்டைன் பண்ணிக்கோங்க. நியூக்ளியர் சார்ஜ் வந்து ஹையர், தட் அலோஸ் தி எலக்ட்ரான் டு பி அட்ராக்டட் மோர் ஸ்ட்ராங்லி டுவர்ட்ஸ் தி நியூக்ளியஸ். அப்போ அதனால் ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கனால அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்னால ஈஸியாக ஒரு ஸ்ட்ராங்காக அட்ராக்ஷனில் இருக்கும், ஸ்ட்ராங்லி அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் தி நியூக்ளியஸ். ஆன் மூவிங் டவுன் த குரூப் வைஸ் ரேடியஸ் வந்து டிக்ரீசஸ் ஆகும். இது வந்து எது ஃபஸ்ட்டு 4 லைன் எதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா அல்கலி மெட்டலும் அல்கலின் எர்த் மெட்டலும் கம்பேர் பண்ணுறாங்க. அல்கலின் எர்த் மெட்டல் வந்து ஸ்மாலர் சைஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆஸ் வி மூவ் கோ டவுன் த குரூப் வைஸ் பார்க்குறப்ப அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் ஆகும் ஓகேங்களா. increases ஆகும். On moving down the group wise the radius increases due to gradual increase in the number of cells and screening effect. Screening effect increase ஆகும் and number of cells increase ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. அந்த 2s2 3s2 அப்படின்னு நெக்ஸ்ட் லைனில் வந்து வரும் ஓகேங்களா. இதை ஆன்லைன் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த செல்ஸில் வரும் ஓகேங்களா. இது நான் எழுதியிருப்பேன், அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இல்லை சோடியம் பாருங்கள். சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 11, 1s2 2s2 2p6 3s1. அடுத்து மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s1. இதில் யாருக்கு வந்து நம்மளுக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம். மெக்னீசியோட நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே இல்லை மார்க் பண்ணுற பாருங்கள் 24 அப்படின்னு வரும் பாருங்கள். இந்த 24 வந்து ஹையஸ்ட் நியூக்ளியர் சார்ஜ் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இதில் எலக்ட்ரான் 12 இருக்கும், புரோட்டான் 12 இருக்கும், நியூட்ரான் வந்து 12 இருக்கும். புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ப்ளஸ் பண்ணினா தான் உங்களுக்கு நியூக்ளியர் சார்ஜ் கிடைக்கும். நியூக்ளியர் சார்ஜ் இது வந்து ஹையாக இருக்கும் ஓகேங்களா. யாருக்கு ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம். அப்போ மெக்னீசியம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் அட்ராக்ஷன் இருக்கும் ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு இதில் வந்து மெக்னீசியம் வந்து ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ 12 புரோட்டான் இருக்கனால இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ 12 பேர்னால அதிகப்படியாக ஒரு அட்ராக்ஷன் இருக்கனால அந்த சைஸ் வந்து லைட்டாக டிக்ரீசஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரான் 11 தான் நெகட்டிவ் சார்ஜு, புரோட்டானும் 11 தான் இருக்குது. அப்போ இதில் வந்து 11 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, அதில் 12 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் சைடில் 12 மெம்பர்ஸ் கயிறு பிடிச்சிருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் 12 மெம்பர்ஸ் பிடிச்சிருக்காங்க. யார் அதிக பக்கமாக இருப்பாங்கன்னா 12 மெம்பர்ஸ் இருக்கிற சைடு. அதே இப்போ 12 மெம்பர்ஸ் இருக்கிற சைடில் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், அதுதான் ஹையர் நியூக்ளியர் சார்ஜ். அதே மாதிரி ஷீல்டிங் எஃபெக்ட்டும் அதிகமாக இருக்கும். 12 எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கனால அந்த மறைக்கப்படும், அந்த மறைக்கப்படுறது தான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்கலி மெட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா
எது கம்பேர் பண்ணுறாங்க, அல்கலி மெட்டல் அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல். அல்கலின் எர்த் மெட்டல் வந்து ஹையஸ்ட் நியூக்ளியர் சார்ஜ் இருக்கும் அண்டு ஹையஸ்ட் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்கும். இதனால் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து டிக்ரீசஸாக இருக்கும். இந்த ரீசன் ஓகே. டிக்ரீசஸ் அப்படின்னா அந்த சார்ஜ் பிடிச்சி இழுக்கும், அட்ராக்ஷன் பண்ணும். அந்த அட்ராக்ஷனோட அதனோட சைஸ் வந்து டிக்ரீசஸ் ஆகிரும். ஓகேங்களா, அதுதான் மெயின். அட்ராக்ஷன் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா விரிவாங்கிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அட்ராக்ஷன்லாம் இருக்கிறப்ப நம்மளுக்கு இறுக்கி பிடிக்கும். அப்போ இறுக்கி பிடிக்கிறனால அதனோட சைஸ் வந்து லெஸ்ஸாக டிக்ரீஸ் கம்பேர்டு தன் அல்கலி மெட்டல்ஸ். ஆஸ் வி நெக்ஸ்ட் வந்து ஆஸ் வி மூவ் கோ டவுன் த குரூப் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் ஆகும். அப்போ பெர்லியம் மெக்னீசியம் கம்பேர் பண்ணிங்கன்னா மெக்னீசியத்துக்கு அதிகமாக இருக்கும். அது வந்து அது ஆஸ் வி மூவ் கோ டவுன் த குரூப் வைஸ். ஓகேங்களா, இது நல்லா இந்த பேராகிராஃபில் 2 கம்பேரிசன் சொல்லியிருப்பாங்க. ஒன்று அல்கலி அண்ட் அல்கலின் எர்த் மெட்டலுக்கு, நெக்ஸ்ட் வந்து as we go down the group வைஸ் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலக்ட்ரான் என்டர் இன்டு தி நெக்ஸ்ட் வேலன்ஸ் செல். அப்போ 2s2 வரும், அதுக்கப்புறம் 4s2 வரும், அதுக்கப்புறம் 5s2, அதுக்கப்புறம் 6s2, அதுக்கப்புறம் 7s2 வரும். ஓகேங்களா, எது பெர்லியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் அண்டு ரேடியம் இதெல்லாமே அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 137 மேலே இருக்குது காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதை பார்க்கலாம். பேஜ் நம்பர் 137 இருக்குது காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். தி குரூப் 2 எலமெண்ட் ஹேவ் 2 எலக்ட்ரான் இன் தர் வேலன்ஸ் செல் அண்ட் பை லாஸிங் 3 தீஸ் எலக்ட்ரான். அந்த 2 எலக்ட்ரானையும் லாஸ் பண்ணும் வேலன்ஸ் செல். அதில் தான் நம்ம 2s2 3s2 அப்படின்னு இருக்குது. நான் மார்க் பண்ணுற பாருங்கள். இந்த எலக்ட்ரானிக் கன்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது அதுதான் வேலன்சி எலக்ட்ரான். தே ரெக்யூர் த ஸ்டேபிள் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். மீதி நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் எக்ஸிபிட் த +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் தர் காம்பவுண்ட். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அப்போ அல்கலின் எர்த் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2, பட் அல்கலி மெட்டல் வந்து +1 அப்படின்னு வரும். ஓகேங்களா, இதுக்கு என்ன டியூ டு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதில் எல்லாமே 2s2, இதில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானிக் லாஸ் பண்ணிடும். மீதி ரிமைனிங் எல்லாமே ஸ்டேபிள் நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் வந்து அயனைசேஷன் என்தால்பி. வாட் இஸ் அயனைசேஷன் என்தால்பி, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. அயனைசேஷன் என்தால்பி ரிமூவல் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் ஃப்ரம் என் கேசியஸ் ஆட்டம். ஓகேவா, சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் ரெக்கையோடு. அதுக்கு ஒரு எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு தேவையான ஆற்றல் எனர்ஜி அப்படி சொல்லுவாங்க. சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் ரெக்கையோடு தேவைப்படுது. எதுக்கு, வென் ரிமூவல் ஆஃப் ஒன் எலக்ட்ரான். ஓகேவா, ஃப்ரம் எங்கேருந்து என் ஆட்டம், அது கேசியஸ் நியூட்ரல் ஆட்டம். திஸ் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் அயனைசேஷன் எனர்ஜி. இது ஃபஸ்ட்டு எதனோட கம்பேர் பண்ணுறாங்க, பி பிளாக் எலமெண்ட்ஸ். இப்போ நம்ம பீரியாடிக் டேபிளில் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டி பிளாக், அதுக்கப்புறம் தான் பி பிளாக் வரும். அப்போ நம்ம மெயினாக இப்போ எஸ் அண்ட் பி தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஆஸ் வி மூவ் லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் ஆகும். அப்போ பி பிளாக் எலமெண்ட்ஸ் தான் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸாக இருக்கும் கம்பேர்டு தென் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, பிகாஸ் வந்து அதோட சைஸ் வந்து ரொம்ப டிக்ரீசஸாக இருக்கும் பி பிளாக் எலமெண்ட்ஸுக்கு கம்பேர்டு தென் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். நாம் இப்போ பார்க்குறது வந்து அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். ஓகேங்களா, அப்போ அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸை விட அயனைசேஷன் எனர்ஜி வந்து நம்மளுக்கு டிக்ரீசஸாக தான் இருக்கும். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. அதில் கொடுத்துருப்பாங்க டியூ டு ஃபேர்லி லார்ஜர் சைஸ் ஆஃப் தி ஆட்டம் இன் அல்கலின் எர்த் மெட்டல் ஹேவ் லோ அயனைசேஷன் என்தால்பி வென் கம்பேர்ட் டு பி பிளாக் எலமெண்ட்ஸ். அதை அன்லைன் பண்ணிக்கோ. பி பிளாக் எலமெண்ட்ஸோட அயனைசேஷன் எனர்ஜி தான் அதிகமாக இருக்கும் பிகாஸ் டியூ டு ஸ்மாலர் சைஸ் கம்பேர்டு தென் அல்கலின் எர்த் மெட்டல். அல்கலின் எர்த் மெட்டலோட பி பிளாக் எலமெண்ட்ஸுக்கு சைஸ்ன்னு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டவுன் தி குரூப் அயனைசேஷன் என்தால்பி டிகிரிஸ் தான். இப்போ குரூப் வராங்க டவுன் த குரூப் வைஸ் அப்படின்னா இங்கே இருக்கிறது மாறும். இங்கே மேலிருந்து கீழாக வரும் பொழுது டவுன் த குரூப் வைஸ் அயனைசேஷன் என்தால்பி ஓகேவா டிக்ரீசஸ் பிகாஸ் அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் எலக்ட்ரான் என்டர் இன்டு தி நெக்ஸ்ட் எனர்ஜி செல்லில் என்ட்ராகும். இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. 1s2 2s2க்கு அப்புறம் 3s2 வரும் நெக்ஸ்ட் எலக்ட்ரான், அடுத்தது 4s2 வரும். அப்போ நம்மளுக்கு சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பாஸ் பண்ணாவே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, new cell as well as due to the addition of new cell as well as increase in the magnitude of screening effect of inner cell electron. Members of the group have higher ionization enthalpy value than group 1. இது எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா ionization enthalpy 1 and 2 கம்பேர் பண்ணுறாங்க. Members of group 2 have higher ionization enthalpy value than group 1 because they are similar smaller size with electron being more attracted towards the nucleus of the atom. Corresponding there are less electropositive than alkali metal. அப்போ electropositive metal லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கும். இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் இந்த பேராகிராஃபில் வராது. ஓகேங்களா, இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க.
இதில் எழுதியிருக்க பாருங்க ஸ்டூடெண்ட், அயனியாக்கு மாட்டில் எழுதியிருப்பேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக. அது அயனைசேஷன் எனர்ஜி, பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனோட அணு ஆரம். அணு ஆரத்தோட மதிப்பு எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அணு ஆரத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அப்படியே அதிகமாகிட்டே வரும். அது எப்படி அதிகமாகுது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிலியத்தோட இதுக்கு அதிகம், இதோட இதுக்கு அதிகம். இதுக்கு 3க்கும் கம்பேர் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். அது 3 மட்டுக்கும் போட்டிருக்கேன் இந்த ஸ்ட்ரக்சரு. கீழே பாருங்கள். பெரிலியத்தோட பார்த்தீங்கன்னா அணு எண் பார்த்தீங்கன்னா 4 தான். 1:2:2 அப்படின்னு மட்டும்தான் வருது. 1:2:2. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1:2:2, 2p6, 3s2 வரும். எலக்ட்ரான் இப்படி மாதிரி ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நியூக்ளியஸுக்கு இதுக்கூட தூரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த நியூக்ளியஸுக்கு அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானுக்குள்ள தூரம் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் அட்டாமிக் ரேடியஸ். ஓகேங்களா? அட்டாமிக் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கால்சியத்துக்கு. ஓகேங்களா? கால்சியத்துக்கு பாருங்கள், கீழே எழுதியிருப்பேன். அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 1:2:2, 2p6, 3s2, 3p6, 4s2ன்னு எழுதியிருக்கேன். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸுக்கு இந்த அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானோட தூரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல தமிழ் எழுதியிருக்கேன். அப்படியே நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள் ஸ்டூடெண்ட். அணுவின் உருவளவு அதிகரிப்பு, அதாவது அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். இதில் வந்து புதிய கூடுகள் உருவாக்கப்படுதல் அப்படின்னு சொல்கிறேன். புதிய கூடுகள் எப்போனா நியூ செல்ஸ். ஓகேங்களா? நியூ செல்ஸ் டியூ டு தி அடிஷன் ஆஃப் தி நியூ செல்ஸ் இன்க்ரீசஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எதில் நியூ செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன். இதில் வந்து 2s நின்றுச்சு. இதில் 3s2 வரும். ஓகேங்களா? இதில் 3s2 வருது, இதில் 4s2 வருது. அதை தான் அப்படி நியூ செல்ஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நியூ செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது. இதில் வந்து 3s2 வரும், இதில் 2s2 வருதுன்னு நினச்சி இதில் 4s2 வந்திருக்கு. அப்போ நியூ செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான் அந்த லைனோட மீனிங். தமிழ் எழுதியிருக்கேன், அது இங்கிலீஷில் அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உட்கூட்டில் உள்ள எலக்ட்ரானின் திரைமறைப்பு விளைவு அதிகம். அப்போ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். இந்த திரைமறைப்பு விளைவுனா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரான்களால் இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து மறைக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அதுதான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். இப்போ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும் எப்போ? வித் இன்க்ரீஸிங் அட்டாமிக் நம்பர். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் வி மூவ் கோ டவுன் த குரூப் வைஸ். இது வந்து நான் எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ். ஓகேங்களா? அப்போ ஆஸ் வி கோ டவுன் த குரூப் வைஸ் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானுக்கும் நல்லா பாருங்கள், இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த எலக்ட்ரானிக்கோட தூரம் அதிகமாகுது. அது இல்லாமல் நடுவாண்ட எலக்ட்ரான்களால் மறைக்கப்படுது. அப்போ இதனோட ஃபோர்ஸ் இதுக்கு வந்து நல்லா போகாது. அப்போ லெஸ் பைண்டிங்கில் இருக்கும். அப்போ ஈஸியாக அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம். ஆனால் இதுலேருந்து இது அப்படியே நியூக்ளியஸ் நேராக இந்த எலக்ட்ரானை பார்க்குது. அப்போ அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. எப்படி அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும்? நியூக்ளியஸில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜால் ஒரு கிரேட் அட்ராக்ஷன் இருக்கும். நடுவாண்ட யாருமே மறைக்கலை. அப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்குவதற்கு அதிகப்படியான ஆற்றல் தேவைப்படுகிறது. அப்போ பெரிலியத்தின் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும் கம்பேர்டு தென் மெக்னீசியம். ஓகேங்களா? பிகாஸ் வந்து இது லார்ஜர் சைஸு, இது ஸ்மாலர் சைஸு. இது வந்து வெரி க்ளோஸ் டு நியர் தி நியூக்ளியஸ், இது வந்து லார்ஜர் சைஸ் பிட்வீன் தி நியூக்ளியஸ் அண்ட் லாஸ்ட் எலக்ட்ரான். இதுதான் அந்த ரீசன். அதே நம்ம நெக்ஸ்ட் வந்து கால்சியமும் கம்பேர் பண்ணலாம். கால்சியத்துக்கும் இந்த மெக்னீசியம் கம்பேர் பண்ணிங்கன்னா மெக்னீசியத்தோட அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும் கம்பேர்டு தென் கால்சியம். பிகாஸ் இது 4s2. இன்னும் எலக்ட்ரான் வந்து தூரமாக இருக்குது நியூக்ளியஸில், இந்த லாஸ்ட் எலக்ட்ரானை நீ ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் ரெக்கையோடு. ஓகேங்களா? இதுதான் இது எப்படி சொல்கிறாங்கன்னா அப்படின்னா ஆஸ் வி கோ டவுன் த குரூப் வைஸ் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுறது. அப்போ பெரிலியத்தை இது எழுதுகிறேன் பாருங்கள். பெரிலியம், அடுத்தது மெக்னீசியம், அடுத்தது கால்சியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை விட இது கம்மியாகவே தான் இருக்கும். எது? அயனைசேஷன் எனர்ஜி. பட் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸாக இருக்கும். இது ரேடியஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் ஸ்டெல் எலக்ட்ரான். ஓகேங்களா? அப்போ அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் ரெக்யர் ஃபார் த ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா? இதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க அந்த பேராகிராஃப் பேஜ் நம்பர் 137. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இது நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 138 இருக்குது. அதை நான் எழுதியிருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை வச்சு நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். கார உலோகங்கள் எழுதியிருப்பேன், அதுதான் அல்கலி மெட்டல்ஸு. அதில் லித்தியம் அண்டு சோடியம் பொட்டாசியம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது கீழே பாருங்கள், அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் காரம் மண் உலோகங்கள்னு தமிழ் எழுதியிருப்பேன். அது இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். இதுதான் உங்களுக்கு அல்கலின் எர்த் மெட்டல் பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். பெரிலியம், மெக்னீசியம் அண்டு கால்சியம். இதனோட அயனைசேஷன் எனர்ஜி IE1 அப்படின்னு எழுதியிருப்பேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். IE1 அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி 1, IE1 அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி 2. இது வந்து கார உலோகங்கள்லாம் அல்கலி மெட்டல்ஸ்.
ஓகேங்களா. அல்கலி மெட்டல்ஸ் இது வந்து அல்கலி எர்த் மெட்டல் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா அல்கலி எர்த் மெட்டல்ஸுக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி 1 வந்து அதிகமாக இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி 2 வந்து யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா அல்கலி மெட்டல்ஸுக்கு அதிகமாக இருக்கும். இது கம்பாரிசன் தான் அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எழுதி வச்சு படிங்க, அப்போ தான் புரியும். யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா அல்கலி மெட்டல்ஸுக்கு தான் அதிகமாக இருக்கும். இது வந்து காரமண் உள்ளவங்களும் அல்கலின்னு அர்த்தம். இது அயனைசேஷன் எனர்ஜி 1, இது அயனைசேஷன் எனர்ஜி 2. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத கீழே எழுதியிருக்க பாருங்கள். லித்தியம் அண்ட் பெரிலியம் கம்பேர் பண்ணி லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் 1s2 இது 1s2 ஓகேங்களா. இது வந்து அல்கலி மெட்டல், இது வந்து அல்கலின் எர்த் மெட்டல். இதில் ஃபஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் இது ஈனா எனர்ஜி, அதுக்கு தேவையான எனர்ஜி தான் 520 கிலோஜூல். அப்போ லித்தியம் ப்ளஸ்ஸாக மாறுது, ஒரு எலக்ட்ரான் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா இந்த எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது ஈஸி. ஏன்னா பிகாஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான், ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும், அதனால் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்குது, இது ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ இதனோட அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்போ பெரிலியத்துக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். இந்த கான்செப்ட் வந்து இது. அப்போ யாருக்கு அதிகமாக இருக்குது? அல்கலின் எர்த் மெட்டலுக்கு அயனைசேஷன் எனர்ஜி 1 வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இதை விட இதுதான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், அயனைசேஷன் எனர்ஜி 2. இப்போ லித்தியம் ப்ளஸ் இருந்து மறுபடியும் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம். இது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் வந்து 1s2 தான் இருக்குது. ஏன்னா இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், மீதி ரிமைனிங் இந்த எலக்ட்ரானுக்கு தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ அதுலேருந்து லித்தியம் 2+ 2 எலக்ட்ரான் இழக்குது எலக்ட்ரான். இதில் பார்த்தீங்கன்னா அதனோட எனர்ஜி வந்து எவ்வளவு அதிகமாக இருக்கும் கம்பேர்டு தென் பெரிலியம். இப்போ பெரிலியம் 2+ மாறுது. அப்போ இந்த எனர்ஜியை விட இதனோட எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது. அப்போ யாருக்கு அதிகமாக இருக்குது? லித்தியம் யார்? அல்கலி மெட்டல்ஸ். அப்போ அல்கலிக்கு மெட்டலுக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி 2 வந்து அதிகமாக இருக்கும். அது இந்த கான்செப்ட். இதுக்கு வந்து இது கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. அதுதான் இது. அது பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான். அதாவது நாங்கள் எழுதியிருப்பேன் தனித்த எலக்ட்ரான். ஏன்னா இதுலேருந்து ரிமூவ் பண்ணுறது ஈஸி. ஓகே, ஏற்கனவே இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ 2s1 தான் வரும். ஓகேங்களா. இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். எனர்ஜி அந்த எனர்ஜி லெவல் எழுதுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அந்த எனர்ஜி லெவல் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறது. இது லித்தியத்துக்கு இது பார்த்தீங்கன்னா 7298 கொடுத்துருக்கோம் அயனைசேஷன் எனர்ஜி 2. பெரிலியத்துக்கு பார்த்தீங்கன்னா 1757 கொடுத்துருக்கேன். இதை ஆன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு அதிகமாக இருக்குது? அல்கலி மெட்டலுக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமாக இருக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. இது அல்கலி மெட்டல். இதை இந்த கம்பேரிசன் வச்சு படிச்சினா மட்டும்தான் அந்த பேராகிராஃப் புரியும். ஸ்டூடெண்ட் கவனிச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் கவனிங்க. இது பேஜ் நம்பர் 138 இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி டிக்ரீசஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த டயக்ராமில். நெக்ஸ்ட்டு வந்து நான் முன்னாடி பேப்பரில் எழுதியிருந்தேன் பார்த்தீங்களா, அதனோட இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேராகிராஃபில். இங்கே பாருங்கள். although ionization energy value alkaline earth metal higher than alkali metals. ஓகேங்களா. IU2 வேல்யூனா ionization energy வேல்யூ வந்து alkaline earth metal வந்து smaller than those of alkali metal. அதுதான் அந்த பேராகிராஃபில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கு எல்லாம் இந்த பேராகிராஃபில் எழுதுந்து அது அயனைசேஷன் எனர்ஜி 1க்கு வந்து யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா அல்கலின் எர்த் மெட்டல்ஸ்க்கு. அயனைசேஷன் எனர்ஜி 2 வந்து அல்கலி மெட்டலுக்கு தான் அதிகமாக இருக்கும். அல்கலின் எர்த் மெட்டலுக்கு வந்து ஸ்மாலராக இருக்கும். பிகாஸ் வந்து அல்கலி மெட்டல் செகண்ட் எலக்ட்ரான் இஸ் டு பி ரிமூவ்ட் ஃப்ரம் தி கேட்டையன் விச் கேஸ் ஆல்ரெடி அக்யூர்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். அதுதான் லித்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1s2 மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவது எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறப்ப அந்த 1s2ங்கிறது நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது ஹீலியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அடுத்தது வந்து இன்கேஸ் ஆஃப் அல்கலின் எர்த் மெட்டல் செகண்ட் எலக்ட்ரான் இஸ் டு பி ரிமூவ்ட் ஃப்ரம் தி மோனோவேலன்ட் கேட்டையான் தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதுதான் பெரிலியம் ப்ளஸ் BE+ அந்த பேப்பரில் நான் எழுதியிருப்பேன் பாருங்கள். விச் ஸ்டில் ஹேஸ் 1 எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும் இன் தி அவுட்டர் மோஸ்ட் செல்லில். அதனால தான் 1s2 2s1 அப்படின்னு அந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ஈஸி. அப்போ லித்தியத்துக்கு ரெண்டாவது எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது கஷ்டம், பெரிலியத்துக்கு ரெண்டாவது எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது ஈஸி அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுதான் கான்செப்ட். செகண்ட் எலக்ட்ரான் கேன் பி ரிமூவ்ட் மோர் ஈஸிலி இன் தி கேஸ் ஆஃப் குரூப் 2 எலமெண்ட். குரூப் 2 எலமெண்ட் எது? பெரிலியம். தென் குரூப் 1 எலமெண்ட். குரூப் 1 எலமெண்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன்? லித்தியம் Liன்னு கொடுத்துருப்பேன். நான் எழுதின பேப்பர் வச்சு இதுக்கு முன்னாடி அது அந்த பேப்பரில் சொல்லியிருப்பேன். அதை வச்சு இந்த பேராகிராஃப் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸ்டூடெண்ட். இது இன்டீரியர் கொஷின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம், ஹைட்ரேஷன் என்தால்பி. ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் கவனிங்க. பேஜ் நம்பர் 130 ஹைட்ரேஷன் என்தால்பி இருக்கும். எதுக்கு அதிகமாக ஹைட்ரேஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் வாட்டர், தட்ஸ் ஆல். அதற்கு தேவையான எனர்ஜி தான் என்தால்பி அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் ஆஃப் அல்கலின் எர்த் மெட்டல் இஸ் மோர் எக்ஸ்டென்சிவ்லி ஹைட்ரேட்டட் தென் தோஸ் ஆஃப் அல்கலி மெட்டல். இதை அன்லைன் பண்ணிக்க. அப்போ அல்கலின் எர்த் மெட்டல் ஹைட்ரேஷன் என்தால்பி தான் அதிகமாக இருக்கும். ஹைட்ரேட்டட் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டர். பிகாஸ் ஹைட்ரேஷன் என்தால்பி ஆஃப் அல்கலின் எர்த் மெட்டல் அயன்ஸ் இஸ் லார்ஜர் தென். அல்கலின் எர்த் மெட்டலுக்கானோட அயன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். தோஸ் ஆஃப் அல்கலி
அல்கலி மெட்டல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது எதை கம்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அல்கலிக்கு அதிகமாக இருக்குமா, அல்கலின் எர்த் மெட்டலுக்கு அதிகமாக இருக்குமா? எது ஹைட்ரேஷன் என்தால்பி வேல்யூ அல்கலின் எர்த் மெட்டலுக்கு தான் அதிகமாக இருக்கும். அடுத்தது எதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அல்கலின் எர்த் மெட்டலில் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. அல்கலின் எர்த் மெட்டலில் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிலியத்துக்கு அதிகமாக இருக்கும் கம்பேர்டு தென் பேரியம். ஓகேங்களா? அப்போ பெரிலியத்தோட அயனைசேஷன் என்தால்பி அதிகமாக இருக்கும். அதை அன்லைன் பண்ணிக்கோ. லைக் அல்கலி மெட்டல்ஸ் அயன்ஸ் ஹைட்ரேஷன் என்தால்பி அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் அயானிக் சைஸ் டவுன் த குரூப் வைஸ். ஓகேங்களா? அப்போ அயானிக் சைஸ் வந்து அப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் அல்கலி மெட்டல் மாதிரியே. அந்த அயன்சன் அப்படின்னா Be2+ அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா, அந்த சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பெர்லியம் 2+ அப்படின்னு வரும். அப்புறம் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுச்சு. அடுத்தது மெக்னீசியம் 2+, 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிடுச்சு. அப்போ அந்த அயானிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டவுன் த குரூப் வைஸ். அப்போ கீழே போக போக இன்னும் சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ எதுக்கு அயனைசேஷன் என்தால்பி அதிகமாக இருக்குன்னா பெர்லியத்துக்கு. அதில் கொடுத்து MgCl2 அண்ட் CaCl2 எப்படி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா, MgCl2 × 6H2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த இடத்துல, இந்த பேராகிராஃபில். ஓகேங்களா? MgCl2 6H2 and CaCl2 6. பட் NaCl and KCl வந்து do not form such hydration. இந்த NaCl and KCl அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல். ஓகேங்களா? நாம் இப்போ படிக்கிறது வந்து அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். அப்போ இந்த இது அல்கலின் எர்த் மெட்டல். யாருக்கு ஹைட்ரேஷன் என்தால்பி அதிகமாக இருக்கும்னா அல்கலின் எர்த் மெட்டல். அல்கலின் எர்த் மெட்டல்ஸில் யாருக்கு ஹையஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்லியத்துக்கு தான் ஹைட்ரேஷன் என்தால்பி அதிகமாக இருக்கும். ஹைட்ரேஷன் என்தால்பி அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டர். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அல்கலின் எர்த் மெட்டல்ஸுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து டிகிரீஸ் ஆகும் ஆஸ் வி கோ டவுன் த குரூப் வைஸ். ஓகேவா? அதுக்கு பார்த்துக்கோங்க. அல்கலி மெட்டல் சிமிலரஸ் அல்கலி மெட்டல் மாதிரி நம்ம மேலேருந்து கீழே வரது தான் பார்க்கணும் எப்பயுமே. அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அயனைசேஷன் இந்த இடத்துலையே கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட். அயனைசேஷன் எனர்ஜியும் சரி, ஓகேவா, எலக்ட்ரான் அஃபினிட்டியும் குறைஞ்சிட்டே தான் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் ஆஸ் வி கோ டவுன் த குரூப் வைஸ் டிக்ரீசஸ் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ளேம் கலர் அண்ட் தி ஸ்பீசிஸ். இது எப்படின்னா, அல்கலின் எர்த் மெட்டல் சால்ட் ஒரு வாட்ச் கிளாஸில் எடுத்துகிட்டு அதில் ஸ்மால் அமௌண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ட்ராப்பாக ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி செஞ்சு அந்த பேஸ்ட்டை வந்து பிளாட்டினம் கம்பியில் எடுத்து நம்ம ஃப்ளேமில் காய்ச்சோம்னா டிஃப்ரெண்ட் கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. வென் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் ஓகேங்களா சால்ட்டு மாய்ஸ்னட் பண்ணுறோம், ஈரப்பதமாக பண்ணுறோம். தென் வித் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆர் ஹீட்டட் அண்ட் பிளாட்டினம் ஒயர் இன் ஏ ஃப்ளேம். ஓகே தே ஸோ த கேரக்டரிஸ்டிக்ஸ் கலர்டு. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கலர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்லைன் பண்ணிக்கோங்க. கால்சியம் வந்து என்ன கலரு? பிரிக் ரெட் கலரு. ஸ்டான்சியம் வந்து கிரிம்சன் கலரு. பேரியம் வந்து ஆப்பிள் கிரீன். ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. 622, 689, 554. இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா? இது கண்டிப்பாக என்ன கலர் அப்படிங்கிறதுக்கு 1 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு என்ன ரீசன்? தி ஹீட் இன் தி ஃப்ளேம் எக்ஸிஸ்ட் பண்ணுது. ஓகே, இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் டு தி ஹையர் எனர்ஜி. அது ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகும். மறுபடியும் வென் இட் ட்ராப்ஸ் தி பேக் இட் ஒரிஜினல் ஆக்சிஜன் எனர்ஜிக்கு வரும். டக்குன்னு சூடு பண்ணுறப்ப எப்படின்னா, நம்ம தூரியில் போயிட்டு ஜம்ப் ஆகிட்டு போயிட்டு வருவோம். திரும்ப எகெயின் நம்ம அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வருவோம். ஜம்ப் ஆகி விழுகிறது. ஓகேவா? அந்த ஸ்ப்ரிங்கு வலையில் கூட நம்ம ஜம்ப் ஆகி விழுவீங்களா, அந்த மாதிரி கூட நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ஜம்ப் பண்ணினா நீங்கள் மேலே ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு மேலே உயரமாக போயிட்டு திரும்ப அந்த ஸ்ப்ரிங் ஒயருக்கே வருவீங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தூரி விளையாடுறது அது மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஹையஸ்ட் எனர்ஜிக்கு திடீர்னு போகும். ஏன்னா அதில் நம்ம ஹீட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ திரும்ப அது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஹீட் எனர்ஜி வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் நேனோமீட்டரில் வேவ் லென்த்தில் எமிட் பண்ணுது. அதுதான் அந்த கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் அந்த ரீசன். அதை அந்த பேராகிராஃபில் அன்லைன் பண்ணிக்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இன்டீரியர் கொஸ்டின். ஹீட் இன் தி ஃப்ளேம் எக்ஸைட் வேலன்ஸ் எலக்ட்ரான் டு எ ஹையர் எனர்ஜி லெவல். வென் இட் ட்ராப்ஸ் பேக் டு இட்ஸ் ஆக்சுவல் எனர்ஜி லெவல் தி எக்ஸஸ் எனர்ஜி இஸ் எமிட்டட் as light. அந்த எக்ஸஸ் எனர்ஜி தான் எமிட்டட் as light whose wavelength in the visible region as on the above table. ஓகேங்களா? அந்த வேவ் லென்த்தில் அந்த விசிபிள் ரீஜனில் நம்மளுக்கு பர்டிகுலராக அந்த கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பிரிக் ரெட் கலரு, அந்த மாதிரி கிரிம்சன் ரெட்டு, ஆப்பிள் க்ரீன். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜில் அந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின். ஓகே, ஏன் வந்து கலரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரீசன்? ஹையஸ்ட் எனர்ஜிக்கு போகுது. திரும்ப அதனோட ஒரிஜினல் ஸ்டேட் வரப்போ அதோட எக்ஸஸ் ஹீட் எனர்ஜி எமிட்டட் as லைட்டாக. ஓகே, ஒரு பார்த்து பர்டிகுலர் வேவ் லென்த்தில் இது பண்ணுது. இதுதான் நல்லா ஞாபகத்தில் வச்சு அன்லைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் ஸ்டூடெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் இது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த கலரு
ஓகேங்களா. என்னென்ன கலர் கொடுத்துருக்காங்க, பிரிக் ரேட்டு, கிரிம்சன் ரேட்டு, ஆப்பிள் கிரீன், கால்சியம் ஓகேங்களா, ஸ்டான்சியம் அண்டு பேரியம். இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின், டிஸ்டிங் பிஹேவியர் ஆஃப் பெர்லியம். ஓகேவா. டிஸ்டிங்ஸ்னால் டிஃப்ரென்ஸ் ஆகுது, பெர்லியம் வந்து ரிமைனிங் குரூப்லேருந்து. அதுக்கு என்ன ரீசன்? இது 3 மார்க் கொஷின், புக் பேக் 3 மார்க் கொஷின். ரீசன் ஃபார் தி அனாமலஸ் பிஹேவியர், வாட் ஆர் தி ரீசன் ஃபார் தி அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் பெர்லியம்னு கேட்கலாம். ஆர் டிஸ்டிங் பிஹேவியர் ஆஃப் பெர்லியம் கம்பேர்டு தென் அதர் எலமெண்ட்ஸ் ஆஃப் தி சேம் குரூப் அப்படின்னு கேட்பாங்க. அது சேம் குரூப்லேயே ஒருத்தர் மட்டும் வேறு மாதிரி தெரிவாங்க. இட்ஸ் ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை போலரைசிங் பவர், ரிலேட்டிவ்லி high electronegativity and ionization enthalpy as compared to other members. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆஃப் வேகண்ட் d ஆர்பிட்டல், வெள்ளியத்தில் d ஆர்பிட்டல் வராது, 1s to 2s நின்றும் இன் இட்ஸ் வேலன்சி செல். இப்போ ஸ்மால் சைஸாக இருக்குது, கை போலரைசிங் பவர் கம்பேர்டு தென் அதர் எலமெண்ட்ஸ். இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், பெர்லியம் ஓகேங்களா. இந்த பக்கம் எழுதிக்கோங்க, மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம் அண்டு பேரியம். இதன் வந்து டிஸ்டிங் பிஹேவியரில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஸ்மால் சைஸு, ஹை போலரைசிங், ஹை எலக்ட்ரான். இதுக்கு தான், ஏன்னா எலக்ட்ரான் ஆகிட்டு மேலேருந்து கீழே வர வர குறையும். அப்போ வெள்ளியத்துக்கு தான் அதிகமாக இருக்கும். சைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வர வர அதிகரிக்கும். அப்போ யாருக்கு ஸ்மால் சைஸ் இருக்கும் அப்படின்னா பெர்லியத்துக்கு தான். ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அதில் டி ஆர்பிட்டலே இருக்காது பெர்லியம், பிகாஸ் வந்து பெர்லியத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 தான். அதில் எலக்ட்ரானிக் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 1s to 2s2 தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஆப்ஷன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல், இப்போ இதில் டி ஆர்பிட்டலே வரல. ஓகேங்களா. இப்போ டி ஆர்பிட்டல் வரல, அதான் இப்போ 1s to 2s2 மட்டும்தான் வந்திருக்கு. இதுதான் டிஸ்டிங் பிஹேவியர். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் அண்ட் புக் பேக் கொஸ்டின் அன்லைன் பண்ணிக்கோங்க. டிஸ்டிங் பிஹேவியர்னு கேட்கலாம், ஆர் அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் பெர்லியம். ஓகேங்களா. அந்த குரூப்லேருந்து ஒருத்தர் மட்டும் வேறுபட்டு இருப்பாங்க. தட்ஸ் ஆல். ஒரே ஃபேமிலியில் இருக்கிறீங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும், பட் பெர்லியம் வந்து வேறுபட்டதாக இருக்கும். அதுதான் டிஸ்டிங் பிஹேவியர். ஸ்டூடெண்ட் லிசன் கீழே இது பேஜ் நம்பர் 139 இருக்குது. தி அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெர்லியம், அது அந்த கீழே அந்த மேலே கொடுத்தது அப்படி கீழே கொடுத்துருக்காங்க. இஸ் ஸ்மால் சைஸ், ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் ஹை அயனைசேஷன் எனர்ஜி, ஹை போலரைசிங் கம்பேர்ட் டு தி அதர் எலமெண்ட்ஸ் இன் தி பிளாக். இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்பேரிசன் பண்ணுறாங்க. கம்பேரிசன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெர்லியம் வித் அதர் எலமெண்ட்ஸ் ஆஃப் தி குரூப். இது அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்ம்ஸ் கோவேலன்ட் காம்பவுண்ட். கோவேலன்ட் காம்பவுண்ட் என்னது? இது ஈக்குவல் ஷேரிங். கோவேலன்ட் காம்பவுண்ட்னா ஈக்குவல் ஷேரிங். அயானிக் காம்பவுண்ட்னா இதில் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதில் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படி வரும். கோவேலன்ட் காம்பவுண்ட் அப்படின்னா இப்போ பெர்லியமும் ஃப்ளூரினும் எலக்ட்ரானை ஷேர் பண்ணிப்பாங்க. இதில் மெக்னீசியம் குளோரைடு அப்படின்னா இது 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணும், Mg2+ அப்படின்னு வரும். ஓகேங்களா. Mg2+ வரும், Cl வந்து மைனஸ், 2Cl மைனஸ். அப்போ 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கும். இது அயானிக் காம்பவுண்ட். இது வந்து அயானிக் காம்பவுண்ட், பெர்லியம் வந்து கோவேலன்ட் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் வந்து ஹை பாய்லிங் பாயிண்ட் அண்டு மெல்ட்டிங் பாயிண்ட், அதை அலைன் பண்ணி. இது லோ மெல்ட்டிங் பாயிண்ட் அண்டு பாய்லிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்டில் டஸ் நாட் ரியாக்ட் வித் வாட்டர் ஈவன் அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர். ஹையஸ்ட் டெம்பரேச்சரோட வாட்டரோட ரியாக்ட் ஆகிறதில்ல, பட் இது ரியாக்ட் வித் வாட்டர். இது என்னென்னா பெர்லியத்தை மட்டும் சொல்லுவாங்க. மீதி ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எது இருக்குது? மெக்னீசியம் ஓகேங்களா, Mg மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் பற்றி இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த 4 எலமெண்ட்ஸும் இதில் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டஸ் நாட் கம்பைன் டைரக்ட்லி வித் ஹைட்ரஜன். டைரக்டோட கம்பைனிங் ஆகாது, பட் கம்பைனிங் டைரக்ட்லி வித் ஹைட்ரஜன். இப்போ என்ன நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்லியம் போட்டு ப்ளஸ் H2ஓட டைரெக்டாக ரியாக்ட் ஆகுது, அப்போ நோ ரியாக்ஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. பெர்லியம் ஹைட்ரஜனோட டைரெக்டாக ரியாக்ட் ஆகாது. பிகாஸ் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா NaH. இப்போ NaHன்னு இதில் ஹைட்ரஜன் இருக்குன்னா இதனோட வேணால் ரியாக்ட் ஆகும், டைரெக்டாக ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகுது. இட்ஸ் நோ ரியாக்ஷன். அப்போ இது சோடியம் ஹைட்ரைடாக இருக்கும் பொழுது இந்த சோடியம் ஹைட்ரைடில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் வேணால் இந்த பெர்லியத்தோட ரியாக்ட் ஆகலாம். அதை டஸ் நாட் ரியாக்ட் டைரக்ட்லி ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன எலமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம்? மெக்னீசியம். மெக்னீசியம் வந்து H2ஓட டைரெக்டாக ரியாக்ட் ஆகும், அப்போ மெக்னீசியம் ஹைட்ரைடை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன டஸ் நாட் கம்பைன் டைரக்ட்லி வித் ஹேலோஜன். ஹேலோஜன்ஸுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? நம்ம ஃப்ளூரின், குளோரின், புரோமின் அண்ட் அயோடின் இதெல்லாம் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா கம்பைன் டைரக்ட்லி வித் ஹேலஜன். ஹேலைட்ஸ் ஆர் எலக்ட்ரோவேலன்ஸ். இந்த ஹேலைட்ஸ் எல்லாமே என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரோவேலன். எலக்ட்ரோவேலனா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேரக்டரில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள்.
ஸ்டூடெண்ட் ஏற்கனவே 5 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் பாயிண்ட்ஸு இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள். ஓகேங்களா, இதில் பாருங்கள், ஹைட்ராக்சைட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் பெர்லியம் ஆர் ஆம்போட்டெரிக் இன் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஆம்போட்டெரிக் நேச்சர் அப்படின்னா, இட் இஸ் கேன் ஆக்ட் அஸ் போத் ஆசிட் அண்டு பேஸ். இட் இஸ் கேன் ஆக்ட் அஸ் ஆசிடாகவும் நம்மளுக்கு ஆக்ட் ஆகும் அண்டு பேஸாகவும் நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். எழுதிக்கோங்க, பேஸ் அண்டு ஆசிட். ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பெர்லியம் ஆக்சைடு ஹைட்ராக்சைடு. பெர்லியம் ஆக்சைடு ஃபார்மில் BeO. ஓகேங்களா, பெர்லியம் BeO2 இருக்குது அந்த மாதிரி. ஓகேங்களா, இதெல்லாமே பெர்லியம் ஆக்சைடு. இப்போ இதனுடைய ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எழுதுகிறோம் பாருங்கள், பெர்லியம் ஹைட்ராக்சைடு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வை பெர்லியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆம்போட்டெரிக் நேச்சர் அப்படின்னே ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ இது எல்லாமே பேசிக் நேச்சர். இது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா, இது மெக்னீசியமில் அடுத்ததில் வரும். ஓகேங்களா, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அண்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா, CaOH2 அப்படின்னு வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும்தான் உனக்கு ஆம்போட்டெரிக் நேச்சர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடெலாம் உனக்கு பேசிக் நேச்சர், ஒன்லி பேசிக் நேச்சர். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் நாட் ரெடிலி அட்டாக்டு பை ஆசிட். அட்டாக்டு ஆகாது பிகாஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் an ஆக்சைடு ஃபிலிம். அதை அன்லைன் பண்ணிக்கும். ஆக்சைடு ஃபிலிம் வந்து அது மேலே ஃபார்ம் பண்ணிடும். அப்போ பெர்லியம் மேலே நம்மளுக்கு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அது பெர்லியம் ஆக்சைடு ஃபார்ம். அதனால் நம்மளுக்கு ஆசிடால் அட்டாக் ஆகாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ரெடிலி அட்டாக்டு பை ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் ஆக்சைடெலாம் அட்டாக் ஆகும், MgO. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பெர்லியம் கார்பைடு. பெர்லியம் கார்பைடோட ஃபார்ம்லாம் எழுதுகிறோம் பாருங்கள், Be2C. ஓகேங்களா, Be2Cயோட நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டரோட ஃபார்முலா என்ன, 2H2O. இந்த BeO இதனோட வந்து சேர்ந்துடும். அப்போ 2BeO அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து இங்கே 2H2 இருக்குது, இங்கே C இருக்குது. அப்போ C 2 × 2 எவ்வளவு 4. அப்போ H4 CH4 அப்படிங்கிறது மீத்தேன் வந்து கிடைக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை எழுதி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட். லிசன் ஹியர். இந்த ஈக்குவேஷனை எழுதி வச்சுக்கோங்க. எந்த பாயிண்ட்ஸுக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸுக்கு, இந்த பாயிண்ட்ஸ் அதை டு கிவ் த மீத்தேன்ஸ். ஓகே, மீத்தேன் வித் வாட்டர். இது எவால்வ் அசிட்டிலின் வித் வாட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் எழுதுகிறோம் பாருங்கள். அதுக்கு நம்ம மெக்னீசியம் கார்பைடு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, MgC2. இப்போ இதனோட நம்ம H2O ஆட் பண்ணுறோம். H2O ஆட் பண்ணுறப்ப H2O, அப்போ வந்து MgO இதனோட ஜாயின் ஆயிரும். அப்போ MgO. ஓகேங்களா, ப்ளஸ் நம்மளுக்கு C2H2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, C2H2. அப்போ நம்மளுக்கு இந்த C2H2 தான் அசிட்டில் அசிட்டிலீன். ஓகேங்களா, அதுதான் இந்த பாயிண்ட்ஸில் கூடிய அசிட்டிலீன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சால்ட் ஆஃப் தி கோவலன்ட்லி எக்ஸ்டென்ஸ்லி ஹைட்ரலைஸ்ட் ஆகும், ஈஸியாக ஹைட்ரலைஸ்ட் ஆகும். இது கொஞ்சம் ஸ்லோவாக ஹைட்ரலைஸ்ட் ஆகும், ஆனால் பட் ஹைட்ரலைஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, இது எல்லாமே என்ன கம்பேரிசன் ஆஃப் பெர்லியம் வித் அதர் எலமெண்ட்ஸ் ஆஃப் தி குரூப். இது 5 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைகோனல் ரிலேஷன்ஷிப்னு இருக்கும், அது நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்பீங்க. இதில் மொத்தம் 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது மறுபடியும் ஒன் டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கோவலன்ட் காம்பவுண்ட், அயானிக் காம்பவுண்ட், ஹை மெல்டிங் பாயிண்ட், இது லோ. இது வந்து டைரக்ட்லி ரியாக்ட் ஆகுது, இது ரியாக்ட் வித் வாட்டர், இது வாட்டரோட ரியாக்ட் ஆகாது. அதே மாதிரி டைரக்ட்லி ரியாக்ட் வித் ஹைட்ரஜன், டைரக்ட்லி ரியாக்ட் வித் ஹைட்ரஜன். அதே மாதிரி டைரக்ட்லி does not react with halogens. இது directly react with halogens. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெர்லியம் அண்ட் அதனோட ஆம்போட்டெரிக் நேச்சர், இது பேசிக் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இது ஆம்போட்டெரிக் நேச்சர், இது பேசிக் நேச்சர். இது ஆசிடோட அட்டாக்ட் ஆகும், இது ஆசிடோட அட்டாக் ஆகுது பிகாஸ் ஆக்சைடு ஃபிலிம். 1 மார்க்கில் கேட்பாங்க. பெர்லியம் ஆக்சைடு வந்து மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணும், இது அசிட்டிலீன். இது வந்து அல்கேன் காம்பவுண்ட், இது வந்து அல்கீன் காம்பவுண்ட். இது ட்ரிபிள் பாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, இது சிங்கிள் பாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை எழுதி எக்ஸ்டென்சிவ்லி ஹைட்ரலைஸ்டு, ஈஸியாக ஹைட்ரலைஸ்டு ஆகும், இது ஹைட்ரலைஸ்டு ஆகும், ஸ்லோவாக ஹைட்ரலைஸ்டு ஆகும், ஸ்லோ ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட்ஸ் ஆல். இதனோட இது பாயிண்ட்ஸ் முடிஞ்சது. இது நான் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க, காமிக்கிறேன், எழுதி வச்சுருக்கிறது. இதுதான் அந்த பேஜ் ஸ்டூடெண்ட், பார்த்துக்கோங்க. பெர்லியம் எதனோட ரியாக்ட் ஆகுதுன்னா வாட்டரோட ரியாக்ட் ஆகி டு கிவ் த மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணுது, CH4. மெக்னீசியம் கார்பைடு வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு அசிட்டிலீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட், இது சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட். அது அல்கேன், இது வந்து அல்கேன். இது வந்து பெர்லியம் வந்து ஃப்ளூரினோட டைரெக்டாக ரியாக்ட் ஆகாது, அப்போ இன்டைரக்டாக ரியாக்ட் ஆகும், பட் வந்து கோவலன்ட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், இந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேலைட்ஸ். ஹேலைட்ஸ் அப்படின்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஓகேங்களா,
ஃப்ளூரின், குளோரின், புரோமின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மெட்டல்ஸ். பெரிலியமும் நான் மெட்டல். இப்போ நான் மெட்டலாகவே டு ஃபார்ம் தி கோவேலன்ட் காம்பவுண்ட் வித் ஈச் அதர் பிகாஸ் சிமிலர். என்ன சிமிலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து சிமிலராக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மெக்னீசியம் மெட்டல். இது முடிஞ்சிச்சு பெரியது. மெக்னீசியமும் மெட்டல். அப்போ மெட்டல் ஒன்லி டு ஃபார்ம் தி அயானிக் காம்பவுண்ட். ஓகேங்களா. இந்த கோவேலன்ட் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் கீழே எழுதியிருக்கேன். ஓகேங்களா. பாருங்கள், இதுதான் கோவேலன்ட் காம்பவுண்ட். இது பெரிலியம் வந்து எக்ஸாம்பிள். பெரிலியத்தோட அட்டாமிக் நம்பர் 1s2. இந்த 2s2 இந்த 2 எலக்ட்ரான் தான் ஃப்ளூரினோட ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்குது. இந்த ஃப்ளூரினோட எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்குது. ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் 9, 1s2 2s2 2p5 இருக்கும். இதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து 7. அப்போ 7 + 1 18 வரும். இதுலேயும் 7 + 1 8 வரும். அதில் பெரிலியம் ஒரு எலக்ட்ரான் கொடுத்து 8 மாறுது. இதுலேயும் பெரிலியம் ஒரு எலக்ட்ரான் கொடுத்து 8 மாறுது. அப்போ 8 இருந்தால் தான் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதனால தான் இந்த பாண்டு வந்து கோவேலன்ட் பாண்டுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த பாண்டு தான் உங்களுக்கு கோவேலன்ட் பாண்ட். இதில் ஒரு எலக்ட்ரான் ஃப்ளூரினோட எலக்ட்ரான், இன்னொரு எலக்ட்ரான் வந்து பெரிலியத்தோட எலக்ட்ரான். இதுலேயும் 2 எலக்ட்ரான் இருக்கும். இதில் வந்து பெரிலியத்தோட ஒரு எலக்ட்ரானும் ஃப்ளூரினோட ஒரு எலக்ட்ரான் இருக்கும். மீதி ரிமைனிங் அந்த 6 எலக்ட்ரான் இந்த ஃப்ளூரினோட எலக்ட்ரான் 7 எலக்ட்ரான். ஓகேங்களா. அப்போ மொத்தம் நம்மளுக்கு இது வந்து என்ன பாண்டுன்னா ஈக்குவல் ஷேரிங். இதுதான் கோவேலன்ட் பாண்ட். தட்ஸ் ஆல். இதுதான் அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடியது எக்ஸாம். இதை வச்சு படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். ஸ்டூடெண்ட் கவனிங்க, இது பேஜ் நம்பர் 136 இருக்குது. இது டு யூ நோ அப்படின்னு இருக்கும். அது ஃபயர் ஒர்க்கில் எப்படி யூஸ் ஆகுது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. மெனி அல்கலி அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் தான் ஆர் யூஸ்ட் இன் தி கிரியேட்டிங் கலர்ஸ் சச் அஸ் ஸ்டான்சியம் அண்ட் பேரியம் ஆர் தி கலர்ஃபுல் ஸ்டார்ஸ் ஆஃப் தி ஃபயர் ஒர்க்ஸ். ஸோ ஓகேங்களா. கம்பைன்ட் வித் தி எலமெண்ட்ஸ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரியம் அண்ட் பேரியம் தான் சென்ட் ஆஃப் த க்ரீன் ஸ்பார்க். க்ரீன் ஸ்பார்க் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா குளோரின் அண்டு பேரியம். அதை அண்டர் பண்ணிக்க. குளோரின் அண்டு பேரியம் தான் க்ரீன் ஸ்பார்க்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம் கிவ் தி ஆரஞ்சு. கால்சியம் வந்து எந்த கலர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஆரஞ்சு. இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து லித்தியம் வந்து மீடியம் ரெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ரெட் கலர் வந்து நைட்ரேட் ஆஃப் சோடியம் கிவ் தி ஆரஞ்ச். ஓகேங்களா. ஸ்டான்சியம் கார்பனேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நைட்ரேட் ஆஃப் சோடியம், சோடியம் நைட்ரேட் என்ன கலர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஆரஞ்சு. பொட்டாசியம் அண்ட் ரூபிடியம் வந்து கிவ்ஸ் தி வயலட் கலர். இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி பர்னிங் எக்ஸைட்ஸ். எதனால் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பர்னிங் ஆகும்போது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது, ஜம்ப் ஆகுது, எக்ஸைட்ஸ் ஆகுது. ஓகே. புஷிங் தம் இன்டு ஹையர் தென் நார்மல் எனர்ஜி லெவல் வருது. தே ரிலீஸ் த எக்ஸ்ட்ரா எனர்ஜி அஸ் ஏ கலர்ஃபுல். ஓகேங்களா. கலர்ஃபுல் பர்ஸ்ட் ஆஃப் லைட். இதுதான் அந்த ரீசன். என்ன அந்த கலருக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது தான் இது 2 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் தி ப்ளூ ஃபயர் ஒர்க்ஸ் ஆர் தி ஹார்டஸ்ட். ப்ளூ கலரில் நம்மளுக்கு வர்றது கஷ்டம் டு மேக் சின்ஸ் தி காம்பவுண்ட் காப்பர் குளோரைட் பிரேக் டவுன் இன் ஏ ஹாட் ஃப்ளேமில். ஓகேங்களா. காப்பர் குளோரைட் வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகுறதில்ல. அந்த மாதிரி அந்த ரீசெண்ட் இயர்ஸில் அதை வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபயர் ஒர்க்ஸ் எக்ஸப்ட் ஹேவ் யூஸ்டு மேக்னீலியம். மேக்னீலியம் அப்படிங்கன்னா மிக்சர் ஆஃப் அல்கலின் எர்த் மெட்டல். இது 1 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. வாட் இஸ் த மேக்னீலியம்? மேக்னீலியம் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் அல்கலின் எர்த் மெட்டல் மெக்னீசியம் அண்டு அலுமினியம். அதை மெக்னீசியம் அண்டு அலுமினியம் டு பூஸ்ட் த ஆல் ஃபயர் ஒர்க்ஸ் கலர். அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு ஆல் ஃபயர் ஒர்க்ஸ் கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகுது. மேக்னீலியம் ஹேஸ் ஏ மேட் ஏ ப்ளூ கலர் நம்மளுக்கு வந்து பிரைட்டாக கலர் இருக்குது. அப்போ ப்ளூ கலர் கரெக்டாக கிடைக்குது அப்படின்னாவே மேக்னீலியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே. பட் பைரோ டெக்னிக்ஸ் ஆர் ஸ்டில் சர்ச்சிங். அதனால் மறுபடியும் பைரோ டெக்னிக்ஸ் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பைரோ அப்படின்னாவே ஃபயர் ஒர்க்ஸு. பைரோ அப்படின்னாவே என்ன மீனிங் அப்படின்னா ஃபயர். பைரோ அப்படின்னாவே ஃபயர் எழுதி வச்சுக்கோங்க. ஃபயரோ அப்படின்னாவே மீனிங் வந்து ஃபயர். டெக்னிக்ஸ் ஆர் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் ஏ ப்ளூ ஆர் பிரில்லியன்ட் ஆஸ் த ரெட் க்ரீன் அதே மாதிரி எல்லோ கலர்ஸுக்கெல்லாம் பிரில்லியண்ட்டாக நல்லா பிரைட்டாக வர மாதிரி அதை என்ன சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை வாட் இஸ் ஏ மேக்னீலியம் கேட்பாங்க. அந்த கலர் என்னென்ன கலர். அப்போ குளோரின் அண்ட் பேரியம் வந்து க்ரீன் கலரு, கால்சியம் வந்து ஆரஞ்சு கலர், லித்தியம் வந்து மீடியம் ரெட்டு, ஸ்டான்சியம் கார்பனேட் வந்து ரெட் கலர், சோடியம் நைட்ரேட் ஆரஞ்சு கலர், பொட்டாசியம் அண்ட் ரூபிடியம் வந்து வயலட் கலர். இதெல்லாம் உனக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. அந்த என்ன ரீசன் அப்படிங்கிறது கேட்பாங்க. இது ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்க ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் டயகோனல் ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.